நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு மைண்ட் கிராஃப்ட் ஜாவா எடிஷன் செகண்ட் பார்ட் தான் மக்களே பார்க்க போகும். சரி வாங்க வளவெல்லாம் பேசலாம், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்னத்தை பற்றி என்னத்தை பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா ஐயோ வாய்வாக உலகத்தை இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதாவது இன்றைக்கி நம்ம வந்து டைமண்ட் ஆகும்போதுக்கும் ஆக போகிறோம். டைமண்ட்லாம் எடுத்துகிட்டு வரல, நம்ம தான் போய் டைமண்ட் எடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சான்னு பார்ப்போம். இது 7 டாக்ஸ் தான் இருக்குது, இதோ இருக்குது, மீதியை கிட்டாச்சலாம். ஓகே, இந்த 7 டாக்ஸை லெஃப்ட் ஹேண்டில் மாற்றக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் மாற்றினா அதுக்கப்புறம் மாட்டிப்போம். ஓகே சரி கிளம்பிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ண வேணான்னு நான் யோசிச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம இப்போயே கிளம்பி போயிடலாம். அண்ட் தேட் இஸ் த கேவ். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து வெறித்தனங்கிற மாதிரி இன்றைக்கி எப்படியாவது டைமண்ட் ஆகும் எடுத்துக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம நேற்று தான் அந்த வீடியோ போட்டோம், பட் நீங்கள் யாருமே அவ்வளோவா பார்க்கவங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் பார்க்க இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க. அது போல் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபும் நிறைய ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் ஆக தான் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு. நான் போன டைமே 55 வியூஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஜஸ்ட் 54 தான் வந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூஸ் கவுண்ட்டை ஏற்றி விடுங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுவாங்க. ஓகே, நம்ம கேன் கோ டவுன். நான் ஆர்டரிங்கெல்லாம் லைட்டாச்சு வச்சுட்டு தான் போயிருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இங்கே போகணும். இங்கே தானே போகணும், இங்கே தான் போனோமா? ஆமாம், இதோ இந்த வழியா. ஓகே, நம்ம போன டைம் பார்த்ததோட இங்கே இப்போதைக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். போன டைம் எங்கே விட்டோமோ அந்த இடத்துக்கு, அதாவது போன டைம் எங்கே போய் செத்து போனோமோ அந்த இடத்துக்கே திருப்பி போகிறோம். ஓகே, ஸோ எங்கேயாவது டைமண்ட்ஸ் கிடைக்குதாங்க தேடலில் வந்து நான் வந்து இறங்க போனேன் பேசுகிறேன். ஸோ இனிமேல் வந்து டைமண்ட்ஸ் தேடல் தான். இன்னும் அந்த என்டர்மேன் அங்கே தான் இருக்கா. நான் இப்போ தான் கேமுக்குள்ளே வந்தேன், இன்னும் அங்கே தான் நிற்கிறான். ஓகே, நான் ஸ்லோவாக கீழே இறங்கிட்டு எங்கேயோ பார்த்து போகுது. ஸோ ஓகே, எவனாக இருந்தாலும் இங்கே வந்து சண்டை போடு, நாங்கள் வாங்கணும் எதிர்பார்க்காத. ஓகே, முதல் பையன். ஓகே, முதல் ஆளை போட்டு தெளியாச்சு. ரெண்டு கீப்பு இருந்துச்சு நிற்குதுங்க. சரி, நிறையா பேர் இருக்கானுங்களே. ஓட்டம் ஓடிடலாமா? டைமண்ட்ஸ் பக்கத்தில் யாரையும் வாங்க விட மாட்டேன். டைமண்ட் பக்கத்தில் எவனா வந்து தான் பார்க்கேன், அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ஏன் போட்டு தெரியலாம். இல்லை அடிக்க நீ டைமண்டுடா, டைமண்ட் ஸ்வாடு. ஓகே, நான் வி ஆர் கோயிங். இல்லை நான் வந்து டைமண்ட் பிகாக்ஸ் தான் இப்போ டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணுவேன். எஸ், ஓகே, அனதர் டைமண்ட், வி ஃபவுண்ட் அனதர் டைமண்ட் கைஸ். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி எவ்வளோ டைமண்ட் கிடைக்க போகுதுங்கிறது வந்து லிட்ரலி ஐ டோன்ட் நோ. ஸோ ஜாம்பியா, நான் டைமண்ட் என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே கைஸ், ஸோ மைனுக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டைமண்ட் ஆகும்போதுக்கு இன்றைக்கி மாகணும். ஸோ டைமண்ட் ஆகும்போதுக்கு மாகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து பண்ணணும்ல. அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. இங்கே வெயிட் அ செகண்ட், என்னடா ஒரு டைமண்டை காயின்லாம் காட்டிட்டு மீதி கதெல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் வச்சிங்க? இங்கே பாருங்க, எதுவுமே நம்ம ட்ராங்க்லாம் பண்ணுறானுங்க. லாவாக்கு பக்கத்தில் எதாவது டைமண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு மைண்ட் ஷாஃப்ட் இருக்குது. நான் எதுக்கு அந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போகாமல் இருக்குவேன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வகை கூல் டவுன் டைமண்டுடா. ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல போய் சர்ச் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து ஒருத்தன் வந்துட்டான். யாருடா இங்கே என்ன ஸ்பானக ஏதாவது இருக்குதாங்க? சித்தனை பேர் வரானுங்க. அப்படியே செக் பண்ணுறேன், ஏதாவது ஸ்பானக ஏதாவது வச்சுருக்கானுங்களா? இல்லையா, அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. ஏதோ என்னை அடிச்சுட்டே இருந்துச்சு. வெனம் ஸ்பைடர் போனேன், 1வது தானே செத்து போனேன். ஓகே, வெனம் விட்டுருங்கடா, ப்ளீஸ்டா விட்டுருங்கடா, செத்துக்க வேண்டாம். திருப்பி என்ன அங்கேருந்து வாங்க முடியாதுடா, ப்ளீஸ்டா சாகிடா, என்னை விட்டுருங்க. ஓகே, தப்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், நெவர் மைண்ட். அது கொஞ்சம் சொல்றதுக்கு முன்னாடி டைமண்ட் அடிச்சேன்னா செத்துக்குவேன். அடிச்சிட்டேன், ஆனால் செத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கே என்னன்னா, இங்கே வந்து ஒரு சின்ன இங்கே ஒரு இடம் கிடச்சிருக்கு. வா கோல்டு கைஸ்,
கன் பவுட்ரு, அதுக்கப்புறம் நிறையா ஆகுமங்கள்லாம் கிடச்சிருக்குது. வாவ் சூப்பர். ஸோ இதெல்லாம் கிடைக்கணும். அண்டு ஸ்கெலிட்டன் ஸ்பானர் கிடச்சிருக்குது. ஸோ நான் ஸ்கெலிட்டன் ஸ்பானர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு வரேன். நாளைக்கு வச்சு பண்ணலாம். அதாவது இனிமேல் நம்ம தேவைப்படணும், ஹெச்பி தேவைப்படும் போது இந்த டைமண்ட் ஸ்பானர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சவுண்டே சூப்பராக இருக்குது கைஸுங்க. ஓகே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல வந்து ஹேபெல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கிறேன். பிகாஸ் யூ வாண்ட் டு டூ. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குது? நான் எல்லா கிராஃப்டிங் டேபிளையும் வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க. அதான் நான் பண்ணுற தப்பு. ஓகே, நம்ம வந்து முதல்ல பெட்டு பண்ணிடலாம். நான் பேசுறது வளன்னு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, 42 பட்ஸ், குட் டீல். ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இதை ப்ரோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேக இடத்துக்கு போவோம். நான் இப்போ எதுக்கு பிரெட் எடுத்தேன்னா சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஹெல்த்தி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஹெல்த்தியாக சந்தை போடலாமேன்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியா கிடையாது, இதான் வளர்க்கணும். ஸோ ஓகே, இங்கே ஒரு எங்கேயா டைமண்ட்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். நான் ஒய் லெவல் 40 தான் தேடிகிட்டு இருக்கேன். 50 சம்திங்கில் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒய் லெவலில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்பைடர் ஸ்பான் அதுக்கு பார்க்காத மாதிரி போக வேண்டியதான். ஏன்னா இந்த ஸ்பைடர் வந்து டப்புன்னு வரணும். இது வந்து வெனமு. ஸோ வெனம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல. எங்கேயோ அப்போ இது பின்னால் வந்து அடிக்குது. அப்படி பார்க்குறீங்க. ஐயோ, இதுக்கு மேலே நான் அங்கேயே இருந்தேன்னா என்னை பின்னாடி தோற்றி அடிக்குங்க. இது வந்துச்சுல்ல. டே ஹெல்த் இல்லைடா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா. இந்த வேயை முதல்ல பிளாக் பண்ணுறேன் நான். இந்த வே இருக்கா தானே எங்கே வைங்க. மேலே விட்டுறக்கூடாது. மேலே ஏறி வேக வாங்குவானுங்க அவங்க. வெயிட் செகண்ட். உள்ள இன்னொரு ஸ்பானர் இருக்கா? ஆமாம். ஓ சூப்பர். ஏன்னா 2 பேர் கோவிங்க. நான் பிளாக் பண்ணேன். வைக்கிறா இங்கே போனா. ஓகே, கூட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பக்கம் போனால் செத்துக்குவோம். இன்னும் ஸ்பைடர் இன்னும் ஸ்பானங்களாம் எதுவும் இல்லையே. ஓகே, ஜஸ்ட்டு இங்கே தான் இருக்குது ஸ்பானை. ஸோ நம்ம அந்த இடத்த விட்டு இங்கே தள்ளி வந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஓ டெட் எண்டு. ஐயோ, நான் திருப்பி அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் அந்த ஸ்பானுக்கு இடத்த கண்டுபிடிச்சி அதை போய் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் நான் கைஸ். ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். முதல்ல ஹெல்த் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது வந்து பெட்ரு. இந்த ஸ்பைடர் கற்றுக்கிறது காசு ஒலிக்குது எனக்கு. அப்படியே நின்றுட்டு இந்த டைமண்ட் வச்சு அப்படியே மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு டக்குன்னு வச்சு அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே ஸ்பைடர் ஸ்பான் ஆகுதானே எங்கேயாவது இருக்குங்க. அது அப்படியே தோற்றிட்டே போகுவோம் நம்மளைய. ஓகே, இங்கே எங்கேயா மேலே ஏதாவது இருக்குங்க. ஸோ அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஒன்று இருக்குது வேறு. நம்ம வந்து சைடை மைண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். இந்த பிளாக்காக மைண்ட் பண்ணால் ஓகே எதுவும் இல்லை. இந்த வெப்பில் மட்டும் மாட்டிக்கூடாது, பிரச்சனையாகும். இதா பாய். ஓகே, நம்ம இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ஓ நீயா ஒரு செகண்டில் பார்க்கும்போது அது என்னன்னே தெரியாமல் ஒரு திக்குன்னு ஒரு பயம் வந்துக்குது. அதனால தான் டக்குன்னு பார்த்து பயந்தாங்க அதை பார்த்து. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரிஸ்கியான மேட்டர் தான் பண்ண போகிறோம். இது மாதிரி வந்துச்சு பாரு. கண்ணில் மாட்டாமல் அடிப்பியானே எடுத்து ஏற்றிட்டு போவோம். டைமண்ட்ஸ் வாட இப்படியே போகும் போல இருக்கு. பெரிய பிளாட்ஃபார்மே இருக்குது. அதை மறைச்சிட்டு இந்த ஸ்பைடரை கட்டி எடுத்துக்குதுங்க. சாம்பி என்கிட்ட வகை ட்ரை பண்ணி நீயே கீழே போய் செத்துக்கு ப்ளீஸ். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே நம்ம வந்து இப்படியே இங்கே ஜம்பை போட்டு நம்ம வந்து இங்கே போய் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லெவலில் வந்து எனக்கு கிடைக்குமா டவுட்டாக தான் இருக்குது. அது அப்படியே வரட்டும். முடிஞ்சு வந்துச்சு.
நம்ம அப்படியே இங்கே ஃபுல்லாக சர்ச்சிங் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் எதுக்கு லைட் வைக்காமலே போங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லையே. ஓகே, கீழே வந்து குதிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது, குதிச்சிடலாம். ஓகே, இது வந்து பெரிய பார்த்து மேலே லாவா இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இது வந்து பண்ணுதுன்னு சொல்லி வாய மூடல. ஓகே, இங்கே இருக்குதான் இவனை வந்து போட்டு தள்ளு. மைண்ட் கார்டை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மைண்ட் கார்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்டை போகும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் எடுக்க முடியல. இந்த ஆக்டிவேட்டர் கைல்ஸ்னால் என்னது கைஸ் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இது நமக்கு தேவைப்பட்டாலும் படும். ஸோ இப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு எடுக்க முடியலையே, வெப்பில் மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ, இதுவே கடுப்பாக இருக்கும். இந்த பக்கம் குதிச்சாலும் வெப்பில் மாட்டிக்கணும். ஏய், இங்கே ஏதோ கீழே போகுது. ஸோ இந்த வழியாகவே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இங்கே கோல்டை வந்து மறைச்சி வச்சுருக்கானுங்க. ஐயோ, இந்த கோல்டுக்காவையாடா நான் இவ்வளோ வந்தேன், எனக்கு ஒரு டைமண்டை கண்ணில் காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாக இருக்குது. எப்படியா டைமண்ட்ஸ் மட்டும் கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இங்கே எங்கேயுமே நம்மளுக்கு வந்து இது இல்லை. ஓகே, நம்ம எப்படியோ மேலே போயிட்டு டக்குன்னு டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்க வேலையை மட்டும் பார்க்கலாம். இங்கே வந்ததே டைமண்ட் கண்டுபிடிக்க தான், ஆனால் டைமண்ட்ஸே ஆளே காணும். டைமண்ட் இருக்க வேண்டிய இடத்துலலாம் என்னென்னலாம் இருக்குதுங்க. ஓகே, நம்ம வந்து இதை உடச்சிட்டு கீழே வாங்கிடலாம். ஓகே, ஸோ ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் இந்த இடத்துல கீழே இறங்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் எதுவுமே ஐயோ இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்றைக்குமே டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது இப்படி தான் வந்தேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட்ஸ் கிடச்சிருக்குது. ஓகே, சூப்பர். நான் வந்து மேலே இருந்தேன், இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோடனே எனக்கு டைமண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே வந்து ஒரு பெரிய லாவா பூலே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த சந்தாக போகுது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். போயிட்டு அதுக்கப்புறம் அந்த லாவா இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். கீழே பார்த்தீங்களா, இது வந்து குட்டியோண்ட இடம் மாதிரி தான் தெரியும். பட் இது குட்டியோண்ட இடம்லாம் கிடையாது, இது பெரிய இடம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னா தெரியும். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, இங்கே ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது. எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி குறுகிய பாதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டைமண்ட்ஸ் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, உப்ஸ், அதை வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுருச்சு. வெளியே நம்மளுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து எப்படியாவது இன்றைக்கி டைமண்ட் ஆகும் செய்ய அளவுக்கு டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டா போதுங்க மாதிரி இருக்குவேன். ஓகே, நமக்கு வந்து ஐ திங்க் ஸோ வி கேன் மைன் இட் திஸ் பிளாக், டீப் ஸ்லேட் பிளாக்கை வந்து மைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இங்கே வரைக்கும் வந்தேன். பட் இது வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான ஒரு கேவ் மாதிரி தெரியுது. இடையில குட்டி குட்டியாக போகுது. ஸோ இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்போதைக்கு செக் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல நான் இன்னும் பார்க்கல, வந்திருந்தேன்னா தெரிஞ்சுக்கும். ஓகே, இது வந்து மேலே போக மாதிரி இருக்குது. இது என்ன இடம்? நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கே இல்லை. அண்ட் என்னை துரத்திக்கிட்டே வாங்கல, இவன் இப்போ தான் வந்திருக்கான். இன்னொருத்தன் அங்கேயோ வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஓகே, நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹெல்த் ஏற்றுவோம். நம்மகிட்ட சுத்தமாக இதுவே இல்லை. அண்டு அது எப்படி உனக்கு தெரியும்னா இப்போ தான் கன் பண்ண முடியல, அதனால தான் எனக்கே தெரிஞ்சுது. ஓகே, ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணால் நமக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்ட்டு. இது வந்து புது இடம் மாதிரி தான் இருக்குது. ஸோ லிட்ரலி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி என் ஞாபகத்துக்கு இல்லை. ஓகே, ஷீல்டு வச்சு நான் பிளாக் பண்ணிக்கிட்டேன் அதோட அட்டாக்கை. எதுக்கு போ நீ லைட் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, லைட் வச்சுருந்தானே அந்த லைட் வந்து என் கையில் கூட வாங்காமல் போயிருக்கும். லைட் வைக்கலன்னொடனே எனக்கு வந்து கையிலையாவது வந்துச்சு. ஓகே, நான் இந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இடம் விடாமல் சர்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்த வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டைமண்ட்ஸ் ஒன்லி கோல்டு. ஸோ நான் வந்து நிறையா மைனிங் மெத்தட்லாம் பார்த்துருக்கேன். பட்டு அந்த மைனிங் மெத்தட்லாம் பண்ணணும் ரொம்ப டைம் எடுக்கணும்னு சொல்லி வாய ஊரில் ஐயோ டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு. எஸ் கைஸ், அதாவது டைமண்ட்ஸ் வேட்டைகள் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆகும்போதுக்கு வாங்கணுங்க வேட்டையில் நான் இந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராவே இன்னும் 10-15 டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம 11 டைமண்ட் எடுத்துட்டோமா? மாசு கைஸ், மாசு போடு, மாசு. நிறைய டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக சர்ச் அவுட்டு ஃபுல்லாக செக் அவுட் பண்ணணும் இந்த இடத்த ஃபுல்லாக. அப்படின்னா தான் நம்ம வந்து
சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்கெலிட்டன் சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லி மறைக்க முடியல. உங்கள் க்ரீப்பு இருக்குது. ஓகே அண்டு ஓகே இந்த இடம் அவ்வளோதானா குட்டியோன்னு இருக்குது கைஸ். நான் இவ்வளோ நேரம் சர்ச் பண்ணேன், ரொம்ப நேரம் சர்ச் பண்ணணும்னு நினச்சேன். தென் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சுச்சுன்னு சொல்லி வாய முடிறதுக்குள்ள அங்கே உள்ள வழி போகுது. ஓகே இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக லாவா. ஸோ லெவல் ஒய் லெவல் 50 போகல வந்து 50 போகு இல்லை 53ல் வந்து தேடிட்டுருக்கோம். இதில் வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வந்து இது மேலே ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ மேலே தானே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே இது என்ன இடம்? இந்த மாதிரி வந்த இடமா இல்லை வராத இடமா? லிட்ரலி ஐ டோன்ட் நோ. இந்த தண்ணி வந்து நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு வந்து முட்டு சந்துக்குள்ளே கொண்டு வந்து விட்ருக்கு. சூப்பர். ஓகே நம்ம ஒய் லெவல் 38 -38 வந்து தேடிட்டுருக்கோம். அண்ட் ஒய் லெவல் 54 நம்மளுக்கு கண்டிப்பாக டைமண்ட்ஸ் நிறையா கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு எனக்கு என்னவோ அது வந்து நானும் நிறைய டைம் மைண்ட் கிராஃப்ட் விளையாடும்போது ஒய் லெவல் 54 தான் தேடி இருக்கேன். பெரிய பெரிய கேவ் வந்து ஒய் லெவல் 54 வந்து போகாது. ஸோ அதனால நம்ம வந்து லோவராக தான் போக வேண்டியது இருக்கும். அண்ட் இங்கே வந்து இன்னொரு வழி இருக்குது. ஸோ இந்த வழியாக போய் பார்க்கலாம். இதான் நான் வந்த வழியா? ஆமாம் நான் இதான் வந்த வழி. அப்போ நான் ஆப்போசிட் சைடு வழியாக போயிருக்கலாம். அங்கே ஏதோ வழி தெரிஞ்சது, அது என்னடா வழின்னு தெரியல. ஓகே மேலே போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் மேலே போயிட்டு வந்துடக்கூடாது, இப்படி வந்து நின்றுது. ஓகே நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாவது கிளை கேவ்ஸ் ஏதாவது போதான்னு பார்க்கலாம். கிளை கேவ்ஸ் மீன்ஸ் அதாவது சைட் கேவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே அங்கே மேலே ஒரு கேவ் இருக்குது. ஓகே இது கொஞ்சம் டீப்பாக தான் போகுது. ஐ திங்க் ஸோ இது கொஞ்சம் டீப்பாக தான் போகுது. என்னடா ஓகே இது கொஞ்சம் டீப்பாக போன மாதிரி இருந்துச்சு. பட் இது என்ன இடம்? லிட்ரலி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் பிளேஸ். ஓகே இது வந்து ஒய் லெவல் 52ல் லொக்கேட் ஆகிருக்குங்க. அதாவது ஒய் லெவல் 54 ஃபுல்லாகவே லாவாவாக இருக்குது. லிட்ரலி ஃபுல்லாக லாவா தான். ஸோ இது ஏன் அப்படிங்கிறது எனக்கு லிட்ரலி நோ ஐடியாஸ். ஓகே நம்ம வந்து இந்த இடத்துக்கு போவோம். ஓகே ஸோ 15ல் கொண்டு வந்து விட்ருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 9ல் கொண்டு வந்து விட்டுருக்குது. இங்கே டைமண்ட்ஸே கிடைக்காதே. ஓகே கைஸ் ஸோ டைமண்ட்ஸ் வந்து இனிமேல் ரேக் தான் போல இருக்குது. இந்த இடத்துல டைமண்ட்ஸ் கிடைக்குமாங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு வந்து நார்மலான ஒரு கேவ் தான் இருக்குது. ஓகே அந்த கீழே சாம்பி மாட்டிகிட்டு இருக்குது. நம்ம சாம்பிக்கிட்ட மாட்டாமல் இந்த சைடில் போயிடுவோம். இங்கே ஃபுல்லாக அயன் தான் கைஸ் இருக்குது. அயன் தேவைப்பட்டால் நானே வந்து எடுப்பேன். ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ எப்படியோ வந்துட்டோம், வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஓகே நம்மக்கிட்ட வந்து 13 டைமண்ட்ஸ் இருக்குது டியூட். ஓகே ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஷேர்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஆர்மர் இது தேவையில்ல. அண்ட் தென் வி வில் டூ லெகின்ஸும் பண்ண முடியாதா? அப்போ என்னடா பண்ண முடியும்? பூட்ஸ் பண்ண முடியும், ஹெல்மெட் பண்ண முடியும். பூட்ஸுக்கு வந்து நிறைய டைமண்ட் தேவைப்படாது. பட் நான் ஹெல்மெட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஹெல்மெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இதாகும். ஸோ ஹாஃப் த வே வி கம்ப்ளீட்டட். ஸோ நான் கொஞ்ச நேரம் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன். நான் மாட்டிக்கிட்டேன், நான் நிறைய டைமண்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன். பட் என்னோடய ஸ்வாடை வந்து தெரியாமல் கீப்புக்கு வெடிக்கும் போது தூக்கி போட்டேன். அதனால் ஸ்வாட் வந்து விழுந்துக்குச்சு. ஸோ இனிமேல் நம்மளுக்கு அந்த ஸ்வாட் கிடைக்காது. ஸோ 20 டைமண்ட்ஸ் கிட்ட மைண்ட் பண்ணிட்டேன் எப்படியோ. ஸோ இந்த இடத்துல தான் ஜாம்பிஸ்லாம் இருந்துச்சு. ஓ மை காட் யாகத்தை சுட்டுறோம். டைமண்ட்ஸ் ஐயோ டைமண்ட்ஸ் இருக்குது கைஸ். எப்படியா போய் மைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குவேன். ஓகே எப்படியா மேலே ஐயோ இவங்க நிற்கிறானே. ஸோ கைஸ் ஐ திங்க் ஸோ வி ஆர் கோயிங் டு டை. நான் கீழே விட்டேன். ஸோ கைஸ் லாஸ்ட்டாக ஒரு டைமண்ட் ஒர்க் பார்த்தோம். பட் அது மைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செத்துட்டோம். ஓகே நம்ம இதுக்கு மேலே தூங்கிடலாம். ஸோ ஐ திங்க் ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம். ஓகே ஸோ யோ ஊவே இருக்குது. எங்கே இருந்துடா வந்தீங்க நீங்களாம்? ஊகா இருக்குது கைஸ். இங்கே நான் நைட்டு வந்து வரல, அதனால இத்தனை பேர்.
தேங்க்யூ அயன் காலம். உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம அயன் காலத்துக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் காலம் நம்மளை வந்து காப்பாற்றிருக்கான். ஸோ இந்த அவனுடைய கிஃப்ட்டு. நம்ம வந்து அயனை வச்சு அதை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த இதுக்கு. ஸோ ஓகே. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து அயன் காலத்துக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து டைமண்டில் மீதி பண்ண வேண்டிய சூட்ஸ் வந்து பண்ண போகிறோம். பேண்ட்டு, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபைனலான பூட்ஸு, இன்னும் நம்மகிட்ட 9 டைமண்ட் சூட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். எஸ் ஓகே. வாவ், 9 டைமண்ட்ஸ் இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு ஸ்வாடு தான் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஃபைட்டில் வந்து நம்ம ஸ்வாடை வந்து இழந்துட்டோம். எப்படி ஸ்வாடு போச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ரெக்கார்டு பண்ணல வயசு. அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா கரெக்டாக நான் வந்து அந்த க்ரீப்பு கடிக்கும் போது க்யூ கொடுத்தேன். க்யூன்னா தூக்கி போட்டுருச்சு. சூப்பர் கடிக்கவே எல்லாம் போயிடுச்சு கடைசியில். இங்கே இப்போ எதுக்கு நான் மாற்று மேலே ஆடிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான். ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye guys. Bye guys. Wait a second. Bye guys. thumbnail யூஸ் பண்ணிக்கலாம். ஏத்தல்றா. ஓகே guys. So bye guys. So இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and wait a second. ஓகே. So guys இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay guys. Bye guys.